ஸ்டார்ட் ஆறுமுகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பைக் வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு வண்டி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி ஒரு 2 வருஷம், அந்த ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என் வண்டி வந்து மைலேஜ் கொடுக்க மாட்டுது, பிக்கப் வந்து ட்ராப் ஆகுது, இல்லைனா வந்து புகை வருது, வைப்ரேஷன் வருது, நாய்ஸ் வருது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து மேஜராக எல்லாரும் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீகார்பனைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸு, சின்ன ஒரு வாஷிங் மிஷின் மாதிரிலாம் இருக்குது, பெரிய பாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனை நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம், அதாவது சொல்யூஷன் கொடுக்குறவங்க மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்ஜினில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், வைப்ரேஷன்ஸ் இருக்காது, பிக்கப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், புகை வரது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கிறது எனக்கும் தெரியலை. ஸோ இந்த டீகார்பனைசிங் அப்படின்னா வந்து என்ன, இது பைக்குக்கு, ஸ்கூட்டர்களுக்கு, கார்களுக்கு எதுக்கெலாம் வந்து பண்ணலாம், எவ்வளோ வந்து சார்ஜ் ஆகும், எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும், எங்கே அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுடைய வெஹிக்கிளில் வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண, பிக்கப் இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். முதல்ல உங்களுடைய பேர், உங்களுடைய கம்பெனி நேமு, நீங்கள் எவ்வளோ வருஷமாக அதை பண்ணுறீங்க? வணக்கங்க, என் பேர் பிரபுங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸாக வந்து க்ரீன் இன்ஜின் சொல்யூஷனுங்கிற கம்பெனி வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பண்ணுறது சர்வீஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்பன் கிளீனிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, இல்லை டீகார்பனைசிங்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ வந்து பெட்ரோல், டீசல் எதுவாக இருந்தாலும் சரி, கார்பன் இருக்குங்கிறது தெரியும். இப்போ வந்து டீகார்பனைசிங்னு சொல்கிறீங்க. முதல்ல அந்த கார்பனோட இம்பாக்ட் வந்து இன்ஜினில் இல்லை, ஏன் இது வந்து பண்ணணும், கார்பன் என்ன பண்ணுது இன்ஜினில்? சார், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வண்டி எடுத்துருந்தீங்க அப்படின்னா பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், நாள் படம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூலில் ஒரு 30 to 40% தான் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி ரன் ஆகும். பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஹெட்டு, வால்வு, பிஸ்டனில், இந்த கம்பஷன் சேம்பரில், டர்போவில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்ம் ஆகிறங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நமக்கு இன்ஜினில் பழைய பிக்கப்பு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒர்க் ஷாப்பில் என்ன தான் டே பை டே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் இந்த சர்வீஸ் வந்து அங்கே பண்ணுறதில்ல. இல்லை சார். இப்போ நான் ஒரு என் பைக் வச்சுருக்கேன், நான் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிட்டு தான் வரேன். நான் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாலுமே கூட அந்த கார்பனோட பிரச்சனை வந்து இன்ஜினில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் சார். நீங்கள் பண்ணுறது என்னென்னா ஆயில் சர்வீஸுங்கிறது வந்து ஒரு 5000 பண்ண வேண்டியது நீங்கள் 4500 கூட பண்ணியிருந்துருக்கலாம். பட் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன்னா ஃபியூலில் வேஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு லிட்டர் பெட்ரோல் ஃபியூல் கம்ப்ளீட்டாக எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி ரன் ஆகிறதில்ல. ஒரு 30 to 40% போகும், மிச்சமெல்லாம் வந்து இன்ஜினில் பிஸ்டனில் கொஞ்சம் லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள் இருக்கிறது எல்லாமே மெட்டல் பார்ட்டிகல்ஸு. ஸோ டே பை டே ஆகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்டனில் தேய்மான ஆரம்பிச்சிடும், ரிங்ஸ் தேஞ்சு போச்சு, ஹெட்டில் தேஞ்சு போச்சு, இந்த பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். இது மினிமம் ஒரு 2 வீலர்னால் ஒரு 10,000 ஓடின ஒரு வெஹிக்கிள் பண்ணலாம். ஒரு கார்னால் மினிமம் ஒரு 20,000 ஓடின ஒரு கார் இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுனால நான் கேட்குறேன், இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். அப்போ இது வந்து இப்போ ஒரு பைக் டீலராக இருக்கட்டும், கார் டீலராக இருக்கட்டும், அவங்களே சர்வீஸில் வந்து இதை வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ அவங்க செய்யாத நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எதுவும் ஒரு ரீசன் இருக்கா? கண்டிப்பாக சார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஷோரூம்ஸ்லாம் இந்த சர்வீஸை ப்ரீவியஸாக ஒரு 15 இயர்ஸ் பேக்கே ஷோரூமில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது ஏன் இப்போ பண்ணுறதுலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஓடின இன்ஜின் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். ஸோ இன்ஜினில் வேலை வராது, புது வண்டி சேலுங்கிறது நடக்காது. ஸோ ஷோரூம் சைடு வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணி பண்ண மாட்டாங்க. இது வந்து அப்ராடில் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு மேண்டிட்ரி, ரெகுலராக ஒரு வீல் அலைன்மெண்ட் எப்படியோ சேம் அந்த மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதில் சரிங்க சார். ஓகே, இது ஓகே. இப்போ உள்ள கார்பன் எல்லாமே போயிட்டு வந்து இதாகிடுது, அதாவது வந்து கம்பஷன் சேம்பராக இருக்கட்டும், பிஸ்டனு எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகிடுது. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறீங்க? நீங்கள் அதுக்கு வந்து இன்ஜினை வந்து பிரிக்கிறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க? இல்லை, இன்ஜினை பிரிக்காமல் பண்ணுறதா நம்ம சர்வீஸுங்க. ஏன்னா இன்ஜினை பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினாலிட்டிங்கிறது போயிருங்க. நீங்கள் ஷோரூம்லேயே இப்போ நீங்கள் வேலை செஞ்சோம்னாலும் ஒரிஜினாலிட்டிங்கிறது லாஸ் ஆயிரும். நம்ம எப்படின்னா இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணாமல் வண்டி வந்து ஏர் அண்ட் ஃபியூலில் தான் ரன் ஆகிட்டுருங்க. ஸோ அந்த ஏர் உள்ள சக்ஷன் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மெஷின்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் கேஸுங்கிறது உள்ள ஃபீட் பண்ணிடுவோம். ஒரு LHCன்னு ஒரு லிக்விட் ஒன்று இருக்குங்க, அதை வந்து ஃபியூல் டேங்க்கில் ஆட் பண்ணிடுவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர்ஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸுங்க. நம்ம காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 மினிட்ஸு, மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும். பெரிய செக்மெண்ட் லாரி, பஸ்ஸஸ்ஸு, நம்ம ஆட்டோ எல்லாம் எது பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா டைப் ஆஃப் இன்ஜினுக்குமே நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே. அதாவது அதை வந்து சக் பண்ணி எடுத்துடுறீங்க? சக் பண்ணுறது கிடையாதுங்க சார். ஆக்சுவலாக இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏர் ஃபில்டர் வழியாக கேஸுங்கிறதுல ஃபீட் பண்ணும்போது என்ஜின்குள்ளே போயிருங்க. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைப் ஆஃப் இன்ஜினுமே உள்ளுக்குள்ளே அந்த ஃபியூலை பர்ன் பண்ணி தான் எரியுது. ஃபயரிங்னு நடந்துகிட்ருக்கும். ஃபயர் ஆகும்போது அந்த கேஸில் போகும்போது மீட் பண்ணும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்பன் செக்ரிகேஷனை லூசன் பண்ணி எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே கொண்டு வந்துருங்க.
சரிங்க சார். இப்போ வந்து ரன்னிங்கில் பண்ணுறீங்க, அப்போ ரன்னிங்கில் பண்ணும்போது ஆல்ரெடி ஏர் ஃபில் மிக்சர் உள்ளே போயிட்டுருக்கோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஹைட்ரஜன் உள்ள கொடுக்குறீங்க. இதனால இன்ஜினுக்கு எதுவும் ஃபால்ட் எதுவும் வருமா? சார் இதனால இன்ஜினுக்கு ஒரு ஃபால்ட்டும் கிடையாதுங்க. ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் தான். இதையே நீங்கள் ஹைட்ரஜன் கிட்டெல்லாம் மாட்டி ஓட்டுவாங்க, அந்த மைலேஜ் பூஸ்டர் கிட்டுன்னு. அதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது பிரச்சனை வரும். நம்ம ஒரு டேப்லெட் மாதிரி தான், ஒரு ½ hour 15 minutes அதோட அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருவோம். எவ்ரி 20,000 ஒன்ஸ் வந்து பீரியாடிக்கலாக அதை ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா காரை பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் 5 லட்சம் கேரண்டியாக ஓடுங்க. ஓகே சார். இப்போ இது வந்து இப்போ ஸ்கூட்டர்களுக்கும் அவைலபிளா? எல்லா வண்டிக்குமே இங்கே ஸ்கூட்டர்லேருந்து நம்ம ஆக்டிவா, டூ வீலரு, கீர் வண்டியை, அப்புறம் நம்ம பெரிய பென்ஸ், BMW, Audi, அப்புறம் நம்ம தான் எல்லா டைப் ஆஃப் இன்ஜினுக்குமே பண்ணிக்கலாங்க. டிராக்டர், பஸ்ஸு, லாரின்னு எல்லா வண்டிக்குமே பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்க சார். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி காஸ்ட் வந்து எப்படி வைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு 100 cc ஸ்கூட்டர் வருது, ஒரு 2000 cc கார் வருது அப்படின்னா சிசியை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் வேரி ஆகுமா, இல்லை எல்லாத்துக்குமே ஃபிக்ஸட் சார்ஜர் தானே? இல்லை, சிசியை பொறுத்து கண்டிப்பாக சார்ஜஸ் வேரி ஆகுங்க. மினிமம் டூ வீலர் செக்மெண்ட்னா மினிமம் எல்லாத்துக்கும் ஆவரேஜாக ஒரு 700ங்கிற ப்ரைஸிங்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2200, அதாவது 1800 cc இருக்கிற எல்லா டைப் ஆஃப் இன்ஜினுக்குமே 2200ங்கிற சார்ஜ். அதுக்கு மேலே அபவுட் 1800க்கு மேலே இருக்கிற எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே அவங்களோட டோர் ஸ்டெப் சர்வீஸில் நம்ம பண்ணுறோம். அதுக்குன்னு அடிஷ்னலாக சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கே வந்து பண்ணித்தரேன்னு சொல்கிறீங்க. இப்போதைக்கு வந்து அது வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை செலக்டடான ஏரியாவில் மட்டும் பண்ணி கொடுக்குறீங்க? ஏன்னா வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏரியாவில் இருந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, எனக்கு வருவீங்களா அப்படின்னு. ஸோ டீட்டெயிலாக அது வந்து இந்தந்த ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் பண்ணுறீங்களோ அதை சொல்லிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இங்கே எல்லா பக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மதுரையிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. மதுரை, திண்டுக்கல். நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் சார் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ அடுத்தது வந்து இப்போ இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து ரிசல்ட் தெரியுமா, இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியுமா? இல்லைங்க, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெகுலராக ட்ரைவ் பண்ண வண்டியை நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் செகண்ட் கீர் மாத்திரக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வண்டி ஃப்ரீயாக மூவ் பண்ணது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இன்ஜின் நாய்ஸ் ஆகட்டும், வைப்ரேஷன் ஆகட்டும், இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே ரெடியூஸ் ஆயிருங்க. ஓகே சார். இப்போ இந்த ப்ராசஸ் பற்றி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. இப்போ ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஒரு 3000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு சேம் ப்ராப்ளம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் வரதானா, இல்லை உங்கள் ப்ராசஸ் பற்றி என்ன இது அது மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆன்சர் என்ன அதுக்கு? சார் நம்ம வந்து லாங் லாஸ்டிங்காக அப்படிங்கிறது 20,000 வரைக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா திருப்பி இந்த சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூலுங்கிறது வந்து நம்ம வண்டிக்கு அடிக்க தான் போகிறோம், மறுபடியும் அந்த வேஸ்டேஜுங்கிறது உள்ள ஃபார்ம் ஆக தான் போகுதுங்க. ஸோ ஒரு 2000-3000 அப்படி மாறாதுங்க, வாய்ப்பு கிடையாது. வண்டியில் வேறு ஏதாவது பிரச்சனை இன்கேஸ் இருக்குது, ஆல்ரெடி இன்ஜெக்டர்லாம் வீக்காக இருக்குது, ஏதாவது வண்டியில் இன்பில்ட்டாக பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுங்க. இது ஜென்ரலாக ஒரு வாட்டர் வாஷ், வீல் அலைன்மெண்ட் எப்படிங்க அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு சர்வீஸ் தான் இது வந்துட்டு. சரி, ஓகே சார். இப்போ வந்து அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு பண்ணி காட்டுங்க, எடுத்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 12,000 வெஹிக்கிள்ஸ் மேலே வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வண்டி தான் இருக்கே, ஸோ நம்ம வண்டியை கொடுத்து பார்ப்போம். ஏன்னா 2 வீலர் 4 வீலர் ரெண்டுக்குமே பண்ணி கொடுக்குறாங்க. சரி, நம்ம வண்டியை கொடுத்து பார்ப்போம். நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் வரதுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வண்டியை சர்வீஸ் பண்ணேன். ஸோ வண்டி எப்படி இருக்கும், எந்த மாதிரி சவுண்டு வரும், எந்த கியரில் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து தெரியும். சரி, நம்ம வண்டியை ட்ரையல் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து இப்போ வந்து ப்ராசஸ்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வண்டியை வந்து ஓட விட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஹைட்ரஜன் கேஸை பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் பாதையில் வந்து அப்படியே உள்ளே சொருகி விட்டாங்க, அவ்வளோதான். உள்ளே வந்து ஏர் ஃபில் மிக்சரோடு சேர்த்து ஹைட்ரஜன் உள்ளே போயிருக்கு. ஸோ அந்த கார்பன் டெபாசிட் எல்லாம் அடிச்சுட்டு வெளில சைலன்சர் வழியாக வெளில வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என் வண்டியை வந்து ஓட்டி பார்க்க போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தருண் ப்ரோ வந்து நம்ம கூட வந்திருக்காரு. நாங்கள் இங்கே வந்தப்போ அவர் கார் வச்சு நின்றுட்டு இருந்தார். அவருடைய காரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டீகார்பனைசிங் முடிச்சிட்டாங்க ப்ராசஸ்ஸு. அவர் வந்து ஃபோர்டு ஃபிகோ கார் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து என்னென்ன ப்ராப்ளமோட கார் வந்தார், இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக அவர் ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு வந்தார். ஸோ இன்ஸ்டண்ட்டாக தெரியுதாங்கிறத அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போம். ப்ரோ வணக்கம். இப்போ உங்கள் கார் நீங்கள் கொண்டு வந்தப்போ என்னென்ன அதாவது ஃபால்ட் இல்லாமல் நார்மலாக பண்ணி பார்ப்போம்னு கொண்டு வந்தீங்களா, இல்லை எதுவும் ஃபால்ட்டோடு கொண்டு வந்தீங்களா? நம்மளது ஃபால்ட் எதுவும் இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்கலாம், மைலேஜ் அதிகமாக வரும், அப்புறம் பிக்கப் அதிகமாக இருக்குன்னாங்க, அதனால் கொண்டு வந்தேங்க. இப்போ இந்த கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? நம்மளது வாங்கி 3 years ஆகிடுச்சுங்க. 77,000 ஓடி இருக்குங்க. டீசலுங்க, ஃபிகோ டீசல். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேறு எதுவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமா? இல்லைங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுங்க. ஓகே. நீங்கள் எப்போ வந்தீங்க, எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு? நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes முன்னாடி வந்ததுங்க. பண்ணிட்டாங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போகும்போது எனக்கு கிளச்செல்லாம் பயங்கர ஃப்ரீயாக இருந்துச்சு ஆக்சுவலாக, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்புறம் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது நான் டிசையர் ஓட்டிகிட்டு இருந்தேன் பெட்ரோல். எனக்கு அதோட ஃபீல் இதில் கிடச்சிது. ஏன்னா அது வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஃபீல் இதில் கிடச்சிச்சுங்க. ஓகே ஓகே. இப்போ பிக்கப் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க, அது எதுவும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது? ஆமாங்க. ஆக்சுவலாக முன்னாடி கிளச் விடும்போது லைட்டாக அந்த அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ஏதோ டார்க்கை BHP பிடிக்கிற மாதிரி. இப்போ 3rd gear 2nd gearலாம் போட்டு லைட்டாக இழுத்தாலே நல்லா தெரியுதுங்க. ஃப்ரீயாக போகுது, ஃப்ரீ மூமெண்ட்டில் போகுது. ஓகே ஓகே. இப்போ நார்மலாக இப்போ மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அது ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போ இதை பற்றி இப்போ டீகார்பனைசிங் பற்றி வந்து வேறு யாருக்கும் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி அவங்களே மைலேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகேனா விடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வண்டியை வச்சு டெஸ்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டாங்க. நான் வந்து ஓட்டி பார்த்தேன், ஒரு கிலோமீட்டர் வந்து ஓட்டி பார்த்தேன். எனக்கு இதில் வந்து டிஃப்ரெண்ட் வந்து எது தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்க வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிக்கப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 1 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். பிக்கப்பில் எனக்கு பெருசாக வந்து நான் ஃபீல் பண்ண மாதிரி தெரில. எனக்கு கொஞ்சம் ஓட்டிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மைலேஜ் நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு வந்து 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து இப்போ நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் கொடுத்துட்டு வரும்போது வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக வந்து இருக்காது. எனக்கு வந்து அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருந்துச்சு. கிளச்சை ரிலீஸ் பண்ணுறதும் வந்து இப்போ நான் சர்வீஸ் விட்டு 1000 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஓட்டினதுக்கும் இப்போ நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா கியர் ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது மாதிரி அந்த 4th-லேருந்து 5th கியர் அந்த மாத்திரப்ப அந்த ஒரு நம்ம அசலரேஷன் கொடுக்கும்போது, கியரை போட்டுட்டு அசலரேஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு. அவங்க சொன்னது என்னென்னா, உள்ளே இருக்க அந்த கார்பன் அழுக்கு எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் வெளியே அனுப்பிடுறோம், அதனால் கண்டிப்பாக பெட்டர் ஃபீல் உங்களுக்கு இருக்கும்னாங்க. எனக்கு இந்த 2 விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஒரு வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுட்டு நம்ம வரும்பொழுது என்னென்ன மாதிரி பெனிஃபிட் வந்து இருக்குமோ அந்த மாதிரி பெனிஃபிட் வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சென்னை இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி பார்த்து கொடுத்துட்றாங்க. இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, தஞ்சாவூர் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்க, திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி மற்ற ஏரியாக்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அவங்கள நீங்கள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்கில் போய்ட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துறாங்க. வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கூட அங்கே இவங்களுடைய டீலர்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கும்போது அவங்க லிங்க் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்றபடி கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த கொங்கு ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 2-வீலர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 700 நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இன்ஜினோட லைஃபும் வந்து நல்லாயிருக்கும். காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2200 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இன்ஜினோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும், தொடர்ந்து நம்மளுடைய வாகனம் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கணும், பிக்கப் வந்து நல்லா இருக்கணும், நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சர்வீஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் ப்ளஸ் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்தை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.